அன்பிற்குரியவர்களே, இன்று இஸ்ரவேலினுடைய அரசனாகிய யெரொபெயாமின் பொல்லாங்கை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். யெரொபெயாம் சாலொமோனின் ஊழியக்காரன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. இவன் எப்ராயிம் கோத்திரத்தான், யோசேப்பின் வம்சத்தான். இவன் தகப்பன் பெயர் நேபாத். இவன் ராஜ துரோகம் செய்த அந்த விஷயம் சாலமோன் காது கெட்டின போது இவன் எகிப்திற்கு தப்பியோடி விட்டான். சாலமோன் மரணத்திற்கு பின்பு கானான் தேசத்துக்கு திரும்பி வந்து வடபாகத்தில் உள்ள கோத்திரங்கள் சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை விட்டுவிட்டு தன்னை தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தும்படி அவர்களை தூண்டிவிட்டான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை இதனுடைய சரித்திரத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் யூத ராஜ்யம் பிரிந்து இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும், கட்டாயம் செல்ல வேண்டும். ஆக வடபக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பிள்ளைகள் தென்பக்கத்தில் இருக்கிற யூத ராஜ்யத்தில் உள்ள எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும்போது தன்னை விட்டுவிட்டு யூத ராஜாவின் பின்னதாக அவர்கள் சென்று விடுவார்களோ என்று பயந்து இந்த யெரொபெயாம் இஸ்ரவேலிலேயே வடதேசத்திலேயே தான் பெத்தேல் என்ற 2 இடங்களிலே பொன் கன்று குட்டிகளை செய்துவித்து அதற்கு கோயில்களை கட்டி மக்களை விக்கிரக வழிபாட்டிற்கு வழிநடத்தினான். தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்வதற்கு தன்னை பின்பற்றுகின்ற மக்களை விக்கிரக வழிபாட்டிற்கு நடத்தினான் என்று பார்க்கிறோம். இது இவன் செய்த மகா பெரிய பொல்லாப்பாக பார்க்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களை, நாமும் கூட சில சமயங்களில் நம்முடைய லாபத்திற்கு மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் அல்லவா? மற்றவர்களை தவறான பாதைக்கு வழி நடத்தி விடுகிறோம் அல்லவா? எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுவோம். இப்படிப்பட்டவர்கள் மீது சாபம் வந்து தங்குகிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.